ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் விளாக் பார்த்துடலாமா? காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வாசல் தெளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு என்னோடய டே ரொட்டீன் விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விறகடுப்பில் சமைக்கிறதுனால அடுப்பில் வந்து சாம்பல் எல்லாமே இருந்தது. அதனால் சாம்பல் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து அடுப்பில் சமைக்கிறதுக்கான வேலை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எத்தனை பேர்லாம் விறகடுப்பில் சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சாம்பல் அள்ளிக்கிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூனைக்குட்டி வந்து நம்ம கூடவே உட்காந்து நம்ம கூட ஏதோ பேசுகிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில் தம்பிக்கு சாப்பாடு நெய் கொடுத்து விடணும். அதனால் லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக நான் வெளியில் உலை ஊற்றி போட்டுட்டேன். நம்ம அடுப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சாதம் ரெடி ஆயிரும். நம்ம வந்து அப்பப்போ தீயை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்ற வேலை எல்லாமே நம்ம உள்ளே வந்து சைட் பை சைட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உலை ஊற்றி போட்டுட்டு உள்ளே போயிட்டு அடுத்த வேலை என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்கு வந்து ஃபுட்டு தான் போடுறேன். ஏன்னா டெய்லி காலையில் நான் ஃபுட்டு போட்டுட்டேன் அப்படின்னா அது பாட்டு அது வேலையை பார்த்துரும் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு ஹாப்பி. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து க்ளீன் பண்ணாமையே கிடந்தது. அதனால் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு கழுகுறதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உலை வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. சரி, அதுக்கு நம்ம அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை வந்து நம்ம செட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கழுகுனதை வந்து செட் பண்ணி வச்சுட்டு நான் அரிசி எடுத்துகிட்டு போய் உலையில் அரிசியுமே போட்டுட்டேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி தீர்ந்து போச்சு. தண்ணி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்து நான் வந்து டீ போடுறதுக்காக நான் வந்து டீ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டீயுமே ரெடி ஆயிடுச்சு. நான் தம்பியை எழுப்பி பல்லு விளக்கி விட்டுட்டு டீயுமே கொடுத்து நாங்களுமே குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை வந்து கவுத்தி வச்சுட்டு தம்பிக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவார். அதனால் அந்த மாதிரியே மிளகாத்தூள் எதுவுமே போடாமல் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் கிடந்துச்சு. பாத்திரத்தை வந்து கழுகி போட்டுட்டு நைட்டு வந்து கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையுமே வந்து குக்கரில் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி வந்து தம்பிக்கு தயிர் சாதம் தான் கொடுத்து விட போகிறேன். பார்த்திங்கன்னா தயிர் சாதமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன் லஞ்சுக்காக. லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம் வச்சு அதை பேக் பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சோம் பார்த்திங்களா, அதுதான் தம்பிக்கு வந்து இன்றைக்கி கொடுத்து விட போகிறேன். இது வந்து தம்பிக்கு ரொம்பவே சாப்பிடுவான். ஆனால் வந்து உரப்பு போட்டால் சாப்பிட மாட்டான். வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேஸ், அப்புறம் பிஸ்கட் வந்து கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து வேக போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலைக்கு நம்ம தாளிப்பு கொடுத்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையுமே ஒரு பக்கம் தாளிச்சாச்சு. இன்றைக்கி வந்து தம்பிக்கு எதுவுமே ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடாதனால நான் வந்து கொண்டக்கடலை தான் இன்றைக்கி வச்சு கொடுத்து விட போகிறேன். ஒன்று ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுவேன், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இந்த மாதிரி நவதானியம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி தான் கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புதினா வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அது நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. இந்த அநியாயத்தை பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குற கோழி வந்து சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம திருவிழாக்காக ஊருக்கு போயிட்டோம். ஒரு நாள் வீட்டில் இல்லாதனால செடியில் உள்ள இலதலை எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வெறும் குச்சி தான் நிற்கிது. இதில் 2 செடி மட்டும் தான் மிஞ்சினது. அது ஹைட்டாக இருந்தனால அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜடி சும்மா இருந்துச்சு. சரி புதினா வந்து நட்டு வைக்கலான்னு வச்சுருக்கேன். இதையுமே பார்த்திங்கன்னா சொல்லியை முடிச்சிருவாங்க ஆள் வீட்டில் இல்லைன்னா. கோழி வந்து முட்டைக்கு கத்திட்டே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கோழி வந்து முட்டைக்கு போய் அடைஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கோழியை வந்து கூட்டில் வச்சு அடைச்சிட்டேன். பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோழி முட்டை விட்டுட்டு கத்தவும் கூட திறந்து விட்டுட்டாங்க. நான் போய் முட்டையை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் முட்டையுமே விட்டுருந்துச்சு. முட்டையை எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம அடை வச்சுருந்தேன் பார்த்திங்களா கோழி, அந்த கோழி தான் இப்போ வந்து கொஞ்சம் வந்து பிரிச்சுட்டு முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 2வது முட்டை இப்போ தான் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் முட்டை எல்லாமே எடுத்துகிட்டு இன்றைக்கி கிளம்பி இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா வெஞ்சனத்துக்கு எதுவுமே இல்லை. மீன் மார்க்கெட் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க. அதனால் நம்ம கீழக்கரை மீன் மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. போய் இன்றைக்கி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஒரு பிளான் போட்டுட்டு தான் போனோம். வேறு எதுவுமே வாங்கக்கூடாது. நம்ம என்ன பிளான் போட்டோமோ அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். ஏன்னா மீன் மார்க்கெட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மனசு மாறிடும். பார்த்திங்கன்னா அப்பா வந்து மீன் எடுத்துகிட்டு வந்து வியாபாரிகிட்ட போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி இறால் தான் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பெரியம்மா கடையில் போய் இறால் வாங்கிட்டு, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கனவா கருவாடு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கனவா கருவாடுமே நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் ஸ்டாலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு மட்டன் வந்து கொஞ்சம் தேவையான அளவு, ரொம்ப அதிகமாகலாம் வாங்கலை. சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக பார்த்திங்கன்னா சும்மா 1/4 கிலோ ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி மட்டன் வாங்கியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா காய்கறி கடையில் போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தம்பிக்கு வந்து ஆப்பிள், மாதுளை இது 2 தான் நல்லா விரும்பி சாப்பிடுவான். தர்பூசணி வந்து இல்ல. அதனால அது 2 மட்டுமே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாமானுமே எடுத்து வச்சுட்டு, தம்பிக்கு வந்து நேந்திரம் பழம் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குக்கரில் வந்து இட்லி பாத்திரத்தில வந்து கட் பண்ணி வச்சுட்டு, அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மட்டன் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மட்டன் வந்து கொஞ்சமாக குழம்பு மாரி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மட்டனுக்கு தேவையான எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழமே வந்து ரெடி ஆயிருச்சு. அது ஒரு பக்கம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா, தோலை வந்து எடுத்துட்டு நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு லைட்டாக வாட்டர் ஊற்றி அரைச்சி நம்ம தம்பிக்கு கொடுத்தோம் அப்படின்னா, தம்பி வந்து அழகாகவே சாப்பிட்ருவான். நான் ஒரு பக்கம் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்பப்போ போய் பார்த்து சொல்லிகிட்டே இருந்தேன், ரொம்ப குறுக்கு வலிக்கும், நீங்கள் வச்சுருங்க நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால ஒன்றும் இல்லை, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து வாழைப்பழமே மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அது வந்து ஊட்டுறதுக்காக தம்பியை தூக்கி வச்சுட்டு, நான் அப்படியே நடந்து தம்பி கூட கதை பேசிக்கிட்டே, வேடிக்கை பார்த்து காமிச்சிக்கிட்டே நான் ஊட்டினேன். ஆனால் வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றுவேன். நான் எப்போவுமே சாப்பாடு வந்து வெளியில் கொண்டுட்டு போய் நான் ஊட்டவே மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, முன்வாசல், பின்வாசல் இந்த மாதிரியே சுற்றிட்டு தான் ஊட்டுவேன். வெளியில் கூட்டி கொண்டு போய் ஊட்டுறது வந்து எனக்கு வந்து பிடிக்காது. பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து வெளியில் இறால் உரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாட்ட பேசிகிட்டே, கதை பேசிகிட்டே, பூனை நின்றுச்சு, நம்ம தேவ் நின்றாங்க. அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டே நம்ம வந்து தம்பிக்கு வந்து நான் வாழைப்பழமே ஊட்டி முடிச்சிட்டேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து நம்ம திருவிழாவுக்கு போன லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருவிழாவுக்கு போயிட்டு வந்தப்போ மாமியார் நம்ம வீட்டுக்கு என்ன கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகம் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து வடகம் கொடுத்து விட்டுருந்தாங்க என்னோடய அத்தை. ஏற்கனவே ஒரு டைம் வந்து போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து சுத்தமாக காலியாயிருச்சு. எங்கள் அத்தை போகிற வடகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாக, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த டைம் வந்து போட்டு கேட்டிருந்தேன். அவங்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து டப்பாவில் வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புமே வச்சாச்சு. இந்த மேலே உள்ள கபோர்டு வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமையே கிடந்துச்சு. பார்த்திங்கன்னா சுத்தமாக தூசி அடைஞ்சு போய் அதையுமே ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன். இறால் வந்து ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து நான் கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி சிம்பிளாக நீ வந்து ஃப்ரை பண்ணிடு அப்படின்னு சொல்லவும், பார்த்திங்கன்னா நான் வந்து இறாலுமே ஃப்ரை பண்ணி அதையுமே ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, தட்டு நிறைய சாப்பாடை போட்டு மட்டன் குழம்பு இறால்னு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா திருவிழாக்கு போட்டு போன துணி எல்லாமே கிடந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸோட துணி எல்லாத்தையுமே துவைச்சிடலாம், அடுத்த பேஜ் வந்து நம்ம துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு பசங்களோட துணி எல்லாமே துவைச்சி போட்டுட்டேன். மணி வந்து 5 மணி ஆச்சு. தம்பி வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவான். அதனால் தம்பிக்கு வந்து டீ போடுறதுக்காக பால் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, குட்டி தம்பிக்கு வந்து ஆப்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வேக வைக்கிறதுக்காக ஆப்பிள் நம்ம தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நான் வந்து இட்லி குக்கரில் வச்சு நான் வந்து வேக வச்சுட்டேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நான் வந்து காஃபியும் போட்டு முடிச்சிட்டேன். தம்பி இன்னும் வரல. அதனால சரி கொஞ்சம் வந்து தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, நம்ம வந்து காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி குடிச்சிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து நான் ஆப்பிளுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன். ஈவினிங் போல் ஒரு 5:30 போல் தான் தம்பிக்கு வந்து நான் ஆப்பிள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நானும் தம்பியும் வெளியில் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். குருவி, காக்கா, கிளி எல்லாமே பறந்தது. அதை பார்த்துட்டு தம்பியோடு உட்காந்துருந்தேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஹர்ஸுமே ஸ்கூல் விட்டு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தம்பி வந்து அங்கேருந்து என்ன சொல்லிட்டு வரான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தம்பி ஸ்கூலில் வந்து ஐடென்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து காமிக்கிறதுக்காக ஓடி வந்தார். அந்த கேப்பில் தம்பியை பார்த்திங்கன்னா, அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டே இருந்தான். ஹர்ஷ் வந்தோடனே, அம்மா பார்த்தியா ஹர்ஷு ஃபோட்டோ போட்டிருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டை கையில் எடுத்து கொடுத்து ஐடென்டி கார்டு அம்மா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் அழகாக. பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து இப்போ தான் வந்து ஐடென்டி கார்டு ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்காங்க. தம்பி வந்து வேரலில் தான் படிக்கிறான், கீழக்கரையில். பார்த்திங்கன்னா ஐடென்டி கார்டு வந்து சூப்பராக இருந்தது. தம்பிக்கு வந்து காஃபி சுட வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதோட அத்தைகிட்ட கால் பண்ணி கேட்டேன். அத்தை வந்து ஃபுல்லு வந்து இருக்குமான்னு சொன்னாங்க. அதோட போய் நாங்கள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஏற்றிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து தம்பி காஃபி சுட வச்சு கொடுத்ததுக்கு குழம்பு வந்து அடுப்பில் போட்டு அது ஒரு பக்கம் சூடாகிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வாசலில் வச்சுருந்த மணி பிளான்ட் ஒன்று நல்லாவே வளர்ந்துட்டு இருந்தது. அந்த ஒரு நாள் ஊருக்கு போன கேப்பில் பார்த்திங்கன்னா கோழி எல்லாத்தையுமே கொத்தி கண்டையே வந்து நாசம் பண்ணி போட்டுருச்சு. கீழே இருந்து நல்லாவே திரும்ப தழுத்துட்டே வருது. அந்த தழுக்க கோழி கொத்தி கொத்தி தின்றுது.
இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பழையபடி தொங்க விட்ட மாதிரியே தொங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடச்சி போட்ட குச்சியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை ஊண்டி நான் வந்து கயத்தில் கட்டி வாசலுக்கு நேரம் வந்து தொங்க விட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஓவரால் எல்லாம் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி அடுப்பையுமே தொடச்சி விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் வந்து சிங்கப்பெண்ணை பார்த்துட்டே நாளைக்கு தம்பிக்கு சாப்பாடுக்கு கொடுத்து விடுறதுக்காக கேரட் பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சேன். 7ஆம் அறிவு படம் வந்து போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டே பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.